ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விடுவிப்பார். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஏன்தான் நமக்கு இத்தனை துன்பங்கள் ஏற்படுகின்றனவோ என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. சாதாரண உலகத்தாரை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அதிக துன்பங்கள் உண்டு. நாம் உலக வழிபாடுகளின்படி, உலகத்தாரின் மார்க்கத்தின்படி நடந்திருப்போமானால் உலகம் நம்மை சிநேகித்திருக்கும். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டையோடு அர்ப்பணிப்போடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முற்படும்போது நிச்சயமாகவே உலகமும் மாமிசமும் பிசாசும் நம்மை எதிர்த்து நிற்கத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:12, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட சுகபோகமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நமக்கு பின்பற்றுவதற்கென முன்வைக்கவில்லை. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இயேசு கிறிஸ்து தாமே உபத்திரவத்தின் பாதையில் நடந்து சிலுவையை சுமந்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். மத்தேயு 16:24. சீஷர்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நடந்தார்கள். ஒரு பக்கம் யூதர்களால் உபத்திரவும், மறுபக்கம் ரோம அரசாங்கத்தால் உபத்திரவும், பலர் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டியதிருந்தது. ஆனாலும் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து போனார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எபிரேயர் 11:38. ஏன் அவர்கள் துன்பத்தை சகித்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:35, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பத்தின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு ஒரு பக்கம் கர்த்தர் விடுதலையை வாக்கு பண்ணி இருப்பதுடன் மறுபக்கம் தேவ மகிமையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தானியேல் நீதிமானாய் இருந்தது நிமித்தம் எத்தனை பொறாமை கண்களை சந்திக்க வேண்டியதிருந்தது. சிங்கங்களின் கெபியில் போடப்படுகிற நிலைமை வந்தபோது கூட கர்த்தர் தாமே கூட அவருடன் நின்று அவரை விடுவித்தார். தேவ பிள்ளைகளே, அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைய நினைவிற்கு 91 சங்கீதம் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை யோவான் 5 அதிகாரம் 25 47 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.